300 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மர்மமான காடை பார்த்து இந்த காட்டுல இருந்து நம்மள பாதுகாத்துட்டு இருக்கிறது இந்த அம்மன் தான்னு சொல்லிட்டு ஒரு கோவில் கட்டுறாங்க. எந்த கோவில் தானே கேக்குறீங்க? பண்ணாரி அம்மன் கோவில். இந்த கோவில் இருக்கிற இடத்துல இருந்தே தான் சத்தியமங்கலம் காடு வந்து ஆரம்பிக்குது. தமிழ்நாட்டோட பிக்கஸ்ட் ஃபாரஸ்ட், இன்ஃபேக்ட் வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் மிஸ்டீரியஸ் ஃபாரஸ்ட். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காட்டுக்குள்ளதான் உலகத்திலேயே அதிகமான புலிகள் வாழக்கூடிய காடும் இதுதான். இதெல்லாம் எங்க இருக்குது? நம்ம தமிழ்நாட்டுல. இங்க இருக்கிற மக்கள் என்ன நம்புறாங்கன்னா, பண்ணாரி அம்மன் இந்த காட்டையும் சரி, இந்த காட்டுல இருக்கிற அனிமல்ஸையும் சரி, அங்க இருக்கக்கூடிய மக்களையும் சரி காப்பாத்துறாங்கன்னு சொல்லிட்டு இந்த கொங்கு ரீசன்ல இருக்கிற மக்கள் எல்லாம் நம்புறாங்க. 300 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் மாடு மேய்க்கிறவங்க, ஓகேவா, அவங்க காட்டுக்குள்ள வந்து அவங்களோட ஹெர்ட்ஸ் மொத்தமா வந்து எல்லா மாடையும் காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் மேய வச்சுட்டு திருப்பி கொண்டு வருவாங்களாம். அப்படி அவங்க போயிட்டு இருக்கப்போ ஒரு மாடு மட்டும் பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள போகுது. திருப்பி வர்றப்போ வந்து அதோட குட்டிகளுக்கு பாலே கொடுக்க மாட்டேங்குது. உள்ள போய் நல்லா புல்லெல்லாம் சாப்பிடுது, ஆனா வெளியே வந்துட்டு குட்டிக்கு பாலே கொடுக்க மாட்டேங்குது. என்னடா இந்த ஒரு மாடு மட்டும் வித்தியாசமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டே இருந்தாங்களாம். சோ இந்த மாடு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா அங்க சுத்தி இங்க சுத்தி கூட்டமா எல்லாரும் காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இந்த ஒரு மாடு மட்டும் தனியா கிளம்பி போயிடுதான். தனியா கிளம்பி போய் ஒரு மரம் இருக்குது, ஓகேவா, அந்த மரத்துக்கு கீழே நின்று அதோட மடியில இருந்து ஆட்டோமேட்டிக்கா பால் வந்து சுரந்து மண்ணுல விழுகுதான். இதை பார்த்து அந்த மாடு மேய்க்கிறவங்களுக்கு பயங்கரமான ஆச்சரியம். என்னமோ அங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற புஷஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு அந்த மரத்துக்கு கீழே தோண்டி பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு அம்மன், சுயம்புவா ஒரு அம்மன் இருக்காங்களா. சோ அங்க வந்து அவங்க கரெக்டா அந்த அம்மன் சிலையை வெளியே எடுத்த உடனே அங்க இருக்கிற ஒருத்தங்களுக்கு பயங்கரமா சாமி வந்து அவங்க சொல்றாங்களா, இங்க இருக்கிற இந்த அம்மன் தான் வந்து இந்த காட்டையும் இங்க இருக்கிற மக்களையும் இங்க இருக்கிற அனிமல்ஸையும் எல்லாத்தையுமே பாதுகாத்துட்டு இருக்கிறது இந்த அம்மன் தான் அப்படின்னு. பண்ணாரி அம்மன் கோவில் அப்படிதான் உருவாக ஆரம்பிக்குது இந்த கிராமத்துக்கு வந்து. ஆனா நீங்க நான் நினைச்சா போகவே முடியாது. இந்த கிராமத்துக்கு போகணும்னா நம்ம ஸ்பெஷலா பெர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ளேயே போகணும். பிகாஸ் இந்த கிராமத்தை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாமே வந்து டைகர் ரிசர்வா மாறிடுச்சு. இப்போ புலிகள் நடமாடும் இடமா மாறிடுச்சு. சோ நெக்ஸ்ட் டைம் நம்ம தமிழ்நாடுன்னு சொல்றப்ப யாராவது வெறுமனே கோவில் குளம்னு மட்டும் பேசினாங்கன்னா, இன்னமும் மிஸ்டீரியஸா ஃபுல்லா அன்எக்ஸ்ப்ளோர்டா இருக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட் நம்ம ஊர்ல இருக்குங்கிறதையும் சேர்த்து சொல்லுங்க. டெய்லி இன்ஃபர்மேஷன் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.